ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 2ல் தான் இருக்கிறோம். கிளாஸ் 2ல் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ப்ரேஸ்லெட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலாஸ்டிக் ஒயர் அண்ட் த்ரெட் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேசிக்காக ப்ரேஸ்லெட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு ஆல்ரெடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் தான். இந்த எலாஸ்டிக்கோடைய நேம் கிறிஸ்டல் டெக் அப்படின்னு நீங்கள் கடையில் கேட்டாலே உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் எடுத்து கொடுப்பாங்க. இதனுடைய சைஸ் 0.8. ஸோ சைஸ் அப்படின்னு எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, அதனுடைய திக்னஸை தான் சைஸாக இது பண்ணுறாங்க. நம்ம ஸ்கேலில் வச்சு இதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.8 இருக்கும். ஸோ அதுதான் அதனுடைய திக்னஸ். இந்த எலாஸ்டிக் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. பட் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 0.8 எலாஸ்டிக் தான். ஏன் இந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தின்னாகவும் இருக்காது. யூஸ் பண்ணுறதுக்கு மீடியமாக இருக்கும். ஸோ இதில் ஸ்க்ரீனில் தெரியுதா, இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு சைஸில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. இந்த சைஸில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கு எவ்வளோ மீட்டர் இருக்கும் அப்படின்னு தான் ஒரு சின்ன சார்ட்டு. ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எலாஸ்டிக்கோட திக்னஸுக்கான ஒரு சின்ன கிளிப்பு. ஒவ்வொரு சைஸுமே இந்த மாதிரியான திக்னஸில் தான் அந்த எலாஸ்டிக் இருக்கும். எலாஸ்டிக் சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும், இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயும் நம்ம வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறொரு எலாஸ்டிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க இந்த எலாஸ்டிக் தான். இது பார்த்திங்கனாலே சாஃப்ட் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த எலாஸ்டிக்கு. பிகினர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த எலாஸ்டிக் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம நாட் போடுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் எலாஸ்டிக்கில். பட் இதில் நாட் போடுறதுக்கு ஈஸியாக நாட் போட்டுடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரேஸ்லெட் கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எலாஸ்டிக்கும் இந்த எலாஸ்டிக் தான் அதிலெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எலாஸ்டிக்கில் 8 மீட்டர் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த எலாஸ்டிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுதா, இந்த மாதிரி ப்ரேஸ்லெட்டு நம்ம இந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 எலாஸ்டிக்கும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கியர் ஒயர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் கியர் ஒயர். ஸோ இது ப்ரேஸ்லெட் ஜுவல்லரி மேக்கிங் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 கலர்ஸில் வருது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியல, இந்த 3 கலர்ஸ்லேயுமே நம்ம இந்த கியர் ஒயர் வாங்கிக்கலாம். இந்த கியர் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரேஸ்லெட் பண்ணணும் அப்படின்னா கியர் லாக்கும் ஹூக்கும் கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம இதில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண முடியும். ஸ்க்ரீனில் தெரியுதா, இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் மாடலில் தான் நம்ம கியர் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண முடியும். நம்ம எலாஸ்டிக்கில் ப்ரேஸ்லெட் பண்ணும்போது எலாஸ்டிக்கும் பீட்ஸும் மட்டும் இருந்தாலே நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிடலாம். பட் கியர் ஒயரில் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு கூட சில மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் நம்ம கியர் ஒயரில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு கியர் ஒயர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட்டு த்ரெட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா இது நைலான் த்ரெட்டு. இந்த த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணியும் நம்ம ப்ரேஸ்லெட் செய்ய முடியும். நம்ம எப்படி கியர் ஒயரில் எப்படி ப்ரேஸ்லெட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணியும் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணணும். பட் இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம கையால் இழுத்தா கூட சீக்கிரத்துலேயே கட் ஆகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ பிக்சரில் தெரியுதா, இந்த மாதிரியான ப்ரேஸ்லெட் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த த்ரெட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் ஃபிஷ்ஷிங் லைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதிலே இந்த ஒயர்லேயும் நிறைய டைப் ஆஃபில் நமக்கு கிடைக்கிது. நம்ம எப்படி அந்த எலாஸ்டிக் பார்த்தோமோ சைஸு, ஸோ அதே மாதிரி இதுலேயும் நிறைய சைஸில் கிடைக்கும். நம்ம எந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல நம்ம இந்த ஒயர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரை பார்த்திங்கன்னா இதனுடைய திக்னஸ் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன பீட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஒயரை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒயர் இருக்குது. அதனுடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் கம்பேர் பண்ணும்போது இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியுதா, இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் இந்த ஒயர் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணலாம். இந்த ஒயரில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஹூக் இருக்கணும். ஹூக் இருந்தால் தான் நம்ம ப்ரேஸ்லெட் இதில் ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி உள்ளன் த்ரெட்லேயும் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியுதா, இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணலாம். இதே மாதிரி நம்ம செயின்லேயும் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த செயின் பார்த்திங்கனாலே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த செயின் கூடால சார்ம்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மெட்டீரியல்லையும் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின் தான்.
இந்த பின்லையும் ஜம்ப் ரிங்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணி நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணலாம். இப்போ ப்ரேஸ்லெட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி எப்படி ப்ரேஸ்லெட் பண்ணுறது அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.